ஹாய் சிஸ், இது வரைக்கும் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணணும், பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணணும், அதில் டிசைன்ஸ் எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ண டிசைனை கொண்டு வந்து எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 விதமான கார்பன் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எல்லோ கார்பன், இன்னொன்று வந்துட்டு ஒயிட் கார்பன். இந்த கிளாத்தில் வந்துட்டு வேறு எந்த கலர் கார்பனும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி எல்லோ கார்பன் அண்ட் ஒயிட் கார்பன், இது 2 மட்டும்தான் வந்து கிளாத்தில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒயிட் கார்பன். டார்க் கலர் கிளாத்தில் நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுங்கள். லைட் கலர் கிளாத்தில் நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்து டிசைன் வந்து பிரைட்டாக தெரியும். இப்போ நான் ஒரு டெமோக்கு எடுத்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து டார்க் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் நான் எல்லோ கலர் கார்பன் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு ஒரு டிசைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணியும் டிசைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்தில் எது பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதில் ஜஸ்ட் இந்த சர்க்கிள் மட்டும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர் கிளாத்தில் உங்களுக்கு எல்லோ கார்பனில் வரைஞ்சது கரெக்டாக தெரியல, அந்த அளவுக்கு தெரியல. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக தெரியும், பட் வீடியோவில் இன்னும் சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போ ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி அதே மாதிரி சர்க்கிள் பக்கத்துலேயே ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்பனில் வரைஞ்ச டிசைன் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். எல்லோ கார்பனில் வரைஞ்சது அது பக்கத்துலேயே தான் இருக்குது, அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள். எல்லோ கார்பனில் வரைஞ்சது இந்த அளவுக்கு லைட்டாக தெரியுது, ஒயிட் கார்பனில் வரைஞ்சது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ டார்க்கான கிளாத்துக்கு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுங்கள், எல்லோ கார்பன் யூஸ் பண்ணாதீங்க. லைட் கலர்ஸுக்கு எல்லோ கார்பன் யூஸ் பண்ணுங்கள். நான் லைட் கலர் கிளாத்லேயும் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் லைட் ப்ளூ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நான் அதே மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர் கிளாத்தில் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண டிசைன் வந்து அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இதுவே வந்து நான் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு அதே மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கார்பனில் வரைஞ்ச சர்க்கிள் வந்து நல்லா கிளியராக தெரியுது. பக்கத்துலேயே இங்கே ஒயிட் கார்பன் சர்க்கிள் இருக்குது, அது தெரியல பாருங்கள். எல்லோ கார்பன் சர்க்கிள் நல்லா தெரியுது. ஸோ லைட் கிளாத்துக்கு எல்லோ கார்பன், டார்க் கிளாத்துக்கு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிளெயினான மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக சரிகை வர மாதிரியான ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்பன் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு நீங்கள் ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி அந்த மெத்தடில் நீங்கள் டிசைனை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளெயினான கிளாத்துக்கு மட்டும் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் டெமோக்காக ஒரு சின்னதாக ஒரு நெக் டிசைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெக் டிசைனை ட்ரேசிங் ஷீட்லேயும் மார்க் பண்ணி ட்ரேசிங் ஷீட்டில் ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ளவர் டிசைன். இப்போ இதை வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை இதில் காப்பி பண்ணணும். ட்ரேசிங் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் பிட்டாக இருந்தாலும் சரி, சென்டர் ஃபோல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைனை கரெக்டாக செட் பண்ண முடியும். ஸோ இந்த சென்டர் ஃபோல்டிங்கை இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே கார்பன் பேப்பர் வைக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கை கொஞ்சம் டார்க்காக வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹைலைட் பண்ணும்போது டிசி மார்க்கர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா இதனுடைய இம்ப்ரெஷன் நம்மளுக்கு ட்ரேசிங் பேப்பரில் கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேசிங் பேப்பரை செட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த மார்க்கிங் வந்து வெளியில் தெரியுது, கொஞ்சம் இந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே தெரியுது. அதை யூஸ் பண்ணி இப்படி கரெக்டாக இந்த ட்ரேசிங் பேப்பரை இப்படி செட் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரேசிங் பேப்பரை வச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர் அசையக்கூடாது. நம்ம கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே அசையாமல் லைட்டாக அந்த ட்ரேசிங் பேப்பரை தூக்கிட்டு அடியில் கார்பன் ஷீட்டை வைக்கணும். ட்ரேசிங் பேப்பர் நகரக்கூடாது. இப்படி கார்பன் ஷீட் கீழே வைக்கும்போது அந்த டிசைன் ஃபுல்லாக கார்பன் ஷீட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட் இந்த டிசைனை விட்டு இப்படி எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைனை வரைய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுல ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரேசிங் ஷீட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மார்க்கிங் மேலே வைக்கிறோம் இல்லைங்களா, அது வச்சுட்டு இந்த மாதிரி அந்த டிசைன் ட்ரேசிங் பேப்பரை தூக்கிட்டு கார்பன் ஷீட் வைக்கும்போது லைட்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி மூவ் ஆகிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது மூவ் ஆயிருக்கா இல்லை கரெக்டாக தான் செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி டிசைன் வந்து தப்பான இடத்துல ட்ரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கலைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா அது கலைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த தின்னர் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கலைக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லா கிளாத்துக்கும் செட் ஆகாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். இது மேலேயே நம்ம டிசைன் பண்ண வேண்டியது தான். இதில் இன்னொரு மெத்தடும் நான் காட்டுறேன். இந்த சென்டர் ஃபோல்டிங்கில் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பரில் அந்த ப்ளவுஸ் டிசைனை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வைக்கணும். ஃபஸ்ட்டு கார்பன் பேப்பர் எடுத்து இந்த ப்ளவுஸுக்கு மேல் பக்கமும் அடி பக்கமும் வைக்கணும். அடிப்பக்கம் வைக்கிற கார்பன் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வைங்க. கார்பன் ஷீட்டோடைய வழவழப்பான பகுதி வந்து இந்த துணியை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி 2 சைடும் கார்பன் ஷீட்டை வச்சுக்கோங்க. இந்த நெக் டிசைனில் ஒரு ஹாஃபை மட்டும் இந்த கிளாத் மேலே வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற அந்த ஃபோல்டிங்கும் கிளாத்தினுடைய ஃபோல்டிங்கும் கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் டிசைன் ஹாஃபாக கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபோல்டிங் ஒரு ஹாஃபை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சைட் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஷோல்டருக்கான அளவு, இந்த உடம்புக்கான அளவு, இது எல்லாமே வந்து துணியில் கவர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து கவனிக்காமல் நெக் டிசைனை ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸு கட் பண்ணுறது கஷ்டமாயிடும். இப்போ வந்து இந்த ஒரு ஹாஃப் இங்கே வச்சுட்டு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அடி பக்கத்தில் கார்பன் ஷீட் வச்சுருக்கிறதுனால அடியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிசைன் ட்ரேஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடிப்பக்கமும் ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டு நீங்கள் ஓனாக வந்து ட்ரேசிங் பேப்பரில் ப்ளவுஸுக்கான மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ட்ரேசிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து டெய்லர் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ட்ரேசிங் பேப்பரை செட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல் பக்கமும் கார்பன் வைக்கணும், கீழ் பக்கமும் கார்பன் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கார்பன் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் வந்து நகர்ந்து போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் அளவை ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லர்கிட்டேருந்து மார்க் பண்ணிவிட்டு வருது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ ட்ரேஸ் பண்ணாலும் தரையில் வச்சு ட்ரேஸ் பண்ணுங்கள். ஃப்ரேமில் போட்டுட்டு ட்ரேஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம டேபிள் மேலேயோ இல்லை தரையிலையோ வச்சு ட்ரேஸ் பண்ணால் தான் கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல மடிப்பு இருக்க இடத்துல லைட்டாக கேப் வந்துருச்சு. அது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்கில் பார்டர் லைனில் இருக்க கேப்பு இது எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் ஒரு சைட் கரெக்டாகவும் ஒரு சைட் தப்பாகவும் வரைஞ்சிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒன் சைட் ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது 2 பக்கமும் ஒரே மாதிரியே வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இது 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேசிங்கும் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இது ரெண்டுத்தினுடைய அவுட்புட்டுமே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லீவ்லேயுமே வந்து இந்த 2 டைப்லேயுமே உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ 2 ஸ்லீவ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு டைப்பில் ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லீவுக்கு மேலே நான் ஒரு மோட்டிஃப் எடுத்து 2 சைடும் வர மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். இந்த சென்டர் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சென்டரில் இந்த டிசைன் வர மாதிரி ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதே தான் மிரர் இமேஜ் மாதிரி அடுத்த சைடு வரைய போகிறேன். இந்த டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். சென்டர் மட்டும் இல்லை, கீழே பார்டர்லேயும் டிசைன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே வேணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா கீழே பார்டரில் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இடம் விட்டுட்டு டிசைனை கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்படி டிசைனை கரெக்டாக இங்கே வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரை இப்படி தூக்கிட்டு கீழே வந்து கார்பன் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி கார்பன் ஷீட் வைக்கும்போது டிசைன் ஃபுல்லாக அந்த கார்பன் ஷீட்டில் கவர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட் நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணியாச்சு. கார்பனை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதனுடைய அவுட்புட். இப்போ அடுத்த சைட் நம்ம டிசைனை வைக்கணும். அப்போ மிரர் இமேஜ் மாதிரி இப்படி டர்ன் பண்ணிவிட்டு
இந்த டிசைன் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்க டிசைனுக்கு கரெக்டாக நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வைக்கணும். இப்படி வைக்கும்போது சென்டரும் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரைஞ்ச டிசைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கணும். கீழே பார்டர்லேயும் கரெக்ட் ஸ்பேஸோடு இருக்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே கார்பன் ஷீட் வச்சுட்டு டிசைனை ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இதை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். இதே வந்து இன்னொரு செகண்ட் டைப்லேயும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் ஒரு சைடு மட்டும் டிசைனை கிராண்டாக நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேசிங் பேப்பரை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தட் இது. இப்படி வந்து 2 சைடும் கார்பன் ஷீட்டை கரெக்டாக அப்படி வச்சுக்கணும். ஸ்லீவோடைய அந்த ஃபோல்டிங்கும் நம்ம ட்ரேசிங் பேப்பரில் இருக்க இந்த ஃபோல்டிங்கும் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் அந்த ஃபுல் ஸ்லீவில் இருக்க கிராண்டான டிசைன் ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை தனித்தனி மோட்டிஃபாக பீகாக் மோட்டிஃப் இல்லை எலிஃபெண்ட் மோட்டிஃப் அந்த மாதிரி எதாவது மோட்டிஃபாக ட்ரா பண்ணாலும் சரி, இந்த ஸ்லீவோடைய அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது மார்க்கிங்குள்ளே தான் டிசைன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பார்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் விட்டுட்டு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்படி ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்பனை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நம்மளுக்கு 2 பக்கமும் கரெக்டாக வந்துருச்சு. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணாலும் சரி, ப்ளவுஸ் பேக் நெக் மார்க் பண்ணாலும் சரி, சென்டர் ஃபோல்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் டிசைனை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ சென்டர் ஃபோல்டிங்கில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இதில் வந்து மிஸ்டேக் ஆகிட்டா இது எப்படி கலைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.